Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. மின்தடை காரணமாக நீட் தேர்வில் எந்த பாதிப்பும் ஏற்படாத காரணத்தால் மறுதேர்வு நடத்த முடியாது என மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மே மாதம் 4ஆம் தேதி கனமழையால் ஏற்பட்ட மின்வெட்டு காரணமாக நீட் தேர்வை சரியாக எழுத முடியவில்லை என கூறி சென்னையைச் சேர்ந்த 16 மாணவர்கள் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கு தொடர்பாக மத்திய அரசு என்ஐஏ பதிலளிக்க உத்தரவிட்டு அதுவரை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது விசாரணையின் போது நீட் தேர்வின் போது எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தெரிய வந்ததாக மத்திய அரசு அறிவித்தது. பெரும்பாலான கேள்விகளுக்கு மாணவர்கள் பதிலளித்ததால் மறுதேர்வு நடத்த முடியாது என்றும் கூறப்பட்டது. தேர்தலின் போது வெளிச்சம் இருந்தது என்பதை நிரூபிக்க கண்காணிப்பு கேமரா காட்சிகளை தாக்கல் செய்ய உத்தரவிட மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. 2 தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி மனுக்கள் மீதான தீர்ப்பை ஜூன் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கன்னியாகுமரியில் தனது உயிரை மாய்த்து 2 மாணவர்களை காத்த பீட்டர் என்பவரை நெகிழ்ச்சியுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நினைவு கூர்ந்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் குழித்துறையில் தாமிரபரணி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 2 மாணவர்களை அவ்வழியாக சென்ற பீட்டர் என்பவர் காப்பாற்றி தனது இன்னுயிரை நீத்ததாக கூறியிருக்கிறார். தத்தளிக்கும் மாணவர்களை தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் காத்திட்ட பீட்டர் தமிழ்நாடு மக்களின் உயரிய மானுடவிய விழுமியத்திற்கு உதாரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். இறந்தாலும் அனைத்தையும் கொடுக்கும் வாழை போல் தன் உயிரை தியாகம் செய்திடினும் அவர் காத்திட்ட 2 மாணவர்களின் வழியே பீட்டர் வாழ்நாள் முழுவதும் வாழ்வாங்கு வாழ்வார் என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பின் தாயகம் திரும்பிய திமுக எம்பி கனிமொழிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பகல்காம் சம்பவத்தை தொடர்ந்து இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு நிலைப்பாட்டை உலகுக்கு எடுத்துரைக்க அனைத்து கட்சிகளின் எம்பிக்கள் அடங்கிய 7 குழுக்களை மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதன் ஒரு பகுதியாக கனிமொழி தலைமையிலான குழுவினர் ரஷ்யா, ஸ்லோவேனியா, கிரீஸ், லாத்வியா, ஸ்பெயின் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டனர். அப்போது இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு நிலைப்பாடு தொடர்பாக நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் கனிமொழி எடுத்துரைத்தார். இந்தியாவின் தேசிய மொழி எது என ஸ்பெயினில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு வேற்றுமையில் ஒற்றுமை என்று அவர் பதிலளித்தது கவனத்தை ஈர்த்தது. இந்நிலையில் பயணத்தை முடித்துக்கொண்டு கனிமொழி தாயகம் திரும்பினார். அப்போது சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. சென்னை வண்ணாரப்பேட்டையில் ஆட்டோ ஓட்டுநரை 4 ராட்வீலர் நாய்கள் கடித்து குதறிய சம்பவத்தில் நாயின் உரிமையாளர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். சென்னையை அடுத்த மூலக்கொத்தளம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான முத்து வழக்கம் போல் சவாரிக்காக காத்து கொண்டிருந்த போது மகி என்பவரின் மகன் தங்களின் 4 ராட்வீலர் நாய்களை அழைத்து கொண்டு வந்தார். அப்போது முத்துவை பார்த்து குறைக்கத் தொடங்கிய நாய்கள் அவரது 2 கைகளையும் கடித்து குதறியது. இதையடுத்து நாய்களிடம் இருந்து முத்துவை காப்பாற்றிய பொதுமக்கள் அவரை சிகிச்சைக்காக அருகிலுள்ள ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் நாயின் உரிமையாளர் மகேந்திரன் மீது காவல்துறையினர் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை அதிரடியாக கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் டோபிகானல் நீர்வீழ்ச்சி ஓடையில் டன் கணக்கில் குவியும் குப்பைகளால் பழனிக்கு செல்லும் குடிநீர் மாசடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் இருக்கும் டோபிகானல் நீர்வீழ்ச்சியில் இருந்து வரும் நீர்தான் வெள்ளி நீர்வீழ்ச்சி வழியாக சென்று பழனி நகரின் குடிநீருக்கு ஆதாரமாக திகழ்கிறது. இந்நிலையில் மலைப்பகுதிகளில் இருந்து அடித்துச் செல்லப்பட்ட குப்பைகளும் சுற்றுலா பயணிகள் வீசிச் செல்லும் குப்பை கழிவுகளும் ஆற்றுப்பகுதிகளில் குவிந்து காட்சியளிக்கின்றன. இதனால் பழனிக்கு செல்லும் குடிநீர் மாசுபடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் வட்டார வளர்ச்சி நிர்வாகமும் டோபிகானல் நீர்வீழ்ச்சி பகுதியில் சேரும் குப்பைகளை துரித கதியில் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் தற்போதைய கோரிக்கை. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கல்வி நிறுவனத்துக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்படும் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணியை
இழப்பீடு வழங்கிய பிறகு தொடங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேதாரண்யம் கஸ்தூரிபாய் கன்யா குருகுலத்திற்கு சொந்தமான இடத்தில் புதிதாக பேருந்து நிலையம் கட்டப்படுவதாக சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி அனிதா சுமந்த தலைமையிலான அமர்வு, பேருந்து நிலையம் கட்டப்படும் நிலம் கல்வி நிறுவனத்திற்கு சொந்தமானது என்பதால் 2013 நில எடுப்பு சட்டப்படி நிலத்திற்கு 3 மடங்கு இழப்பீடு வழங்கி கையகப்படுத்திய பிறகே பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை தொடரலாம் என்று உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள வணிகக் கடைகளை ஆய்வு செய்த உணவு பாதுகாப்பு துறையினர் காலாவதியான வர்க்கி சாக்லேட்டுகளை பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். உதகையில் உள்ள வணிகக் கடைகளில் சமீப காலமாக காலாவதியான ஊட்டி வர்க்கி ஹோம்மேட் சாக்லேட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின்படி சேரிங் கிராஸ் பகுதியில் இருக்கும் வணிகக் கடைகளில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு செய்தனர். ஆய்வில் காலாவதியான ஊட்டி வர்க்கி மற்றும் ஹோம்மேட் சாக்லேட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் மக்கள் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பே ரேஷன் கடை சேதமடைந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியுள்ளன. ஆவடியை அடுத்த கன்னடப்பாளையத்தில் பொதுமக்களின் தொடர் கோரிக்கையால் புதிய அமுதம் நியாய விலை கடை கட்டப்பட்டு கடந்த சில மாதத்திற்கு முன் திறக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாமலேயே இருந்தது. இந்நிலையில் நேற்று ரேஷன் பொருட்கள் கடைக்கு கொண்டு வரப்பட்டு ரேஷன் கடை வைப்பறையில் இருப்பு வைக்கப்பட்டது. இதற்கிடையில் பாரம் தாங்காமல் அறையில் ஒரு பகுதி முழுவதும் டைல்ஸ் தரை உடைந்து சேதமடைந்தது. புதிதாக திறக்கப்பட்ட ரேஷன் கடை மக்கள் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பே சேதமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை தினத்தில் பக்தர்களின் கூட்டம் அலை மோதியது. சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகள், கிருத்திகை மற்றும் சஷ்டி தினங்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பது வழக்கம். அதன்படி செவ்வாய்க்கிழமையான இன்று சிறுவாபுரி முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்களின் கூட்டம் அலை மோதியது. பொது தரிசனம் மட்டுமின்றி கட்டண தரிசனத்திலும் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தி பெருக்குடன் சுவாமி தரிசனம் புரிந்தனர். சென்னையில் அரசு பேருந்தின் கதவு ஆபத்தான முறையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போதே பயணிகள் அச்சத்துடன் பயணம் செய்த காட்சிகள் வெளியாகியிருக்கின்றது. வட சென்னை எண்ணூரில் இருந்து பிராட்வே வழித்தடம் வரை சுமார் 51 பேருந்து நிறுத்தங்களில் 4 என்ற எண் கொண்ட மாநகர பேருந்து சென்று வருகிறது. தொடர்ந்து அந்த தாழ்தள பேருந்தின் பின் கதவு பழுதடைந்திருக்கிறது. ஒரு பக்க கதவு கழன்று கையோடு வரும் நிலையில் இருப்பதால் அதனை பிடித்து கொண்டே பயணிக்கும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் இது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து சம்பவம் குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்போது கோரிக்கை வலுத்துள்ளது. மின்தடை காரணமாக தேர்வில் எந்த பாதிப்பும் ஏற்படாததால் மறுதேர்வு நடத்த முடியாது என மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற்றது. அன்றைய தினம் சென்னையில் பொழிந்த கனமழை காரணமாக மின்வெட்டு ஏற்பட்டதால் நீட் தேர்வை சரியாக எழுத முடியவில்லை என்று கூறி 16 மாணவர்கள் வழக்கு தொடுத்தனர். வழக்கு தொடர்பாக மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் பதிலளிக்க உத்தரவிட்டு அதுவரை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்பில் நடத்தப்பட்ட விசாரணையில் மின்வெட்டால் நீட் தேர்வில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தெரிய வந்ததாக கூறியது. பெரும்பாலான கேள்விகளுக்கு மாணவர்கள் பதிலளித்ததால் மறுதேர்வு நடத்த முடியாது என்றும் கூறப்பட்டது. தேர்வின் போது வெளிச்சம் இருந்தது என்பதை நிரூபிக்க கண்காணிப்பு கேமரா காட்சிகளை தாக்கல் செய்ய உத்தரவிட மனுதாரர்கள் தரப்பில் வாதம் செய்யப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மனுக்கள் மீதான தீர்ப்பை ஜூன் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூல் செய்ய இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையின் இரு புறங்களிலும் மரங்களை நட்டு வாகன ஓட்டிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்யும் வரை சுங்க கட்டணம் வசூல் செய்ய தடை விதிக்க உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். இது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூலிக்க நீதிபதிகள் இடைக்கால தடை விதித்தனர். மேலும் தேசிய நெடுஞ்சாலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகளின் விவரங்கள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவை பிறப்பித்து வழக்கு விசாரணையை 2 வார காலத்திற்கு தள்ளி வைத்தனர். சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை வேளச்சேரியில் சாலையில் நடந்து சென்ற தன்னிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு தப்பிச் சென்றதாக பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஓட்டுநர் வினோத் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் மனைவி சொந்த ஊருக்கு சென்றதால் மது போதையில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக வாக்குமூலம் அளித்தார். விசாரணைக்கு பின் வினோத் மீது வன்கொடுமை வழக்கு பதிந்து சிறையில் காவல்துறையினர் அடைத்தனர். ஓசூர் அருகே 2வது நாளாக குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் புறக்கணித்த பெற்றோர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த கிரிகனப்பள்ளி பகுதியில் இருக்கும் அரசு பள்ளிக்கு தங்கள் குழந்தைகளை அனுப்பாமல் 2வது நாளாக பெற்றோர்கள் புறக்கணித்திருக்கின்றனர். பள்ளியில் 61 மாணவ மாணவிகள் பயிலும் நிலையில் பள்ளியின் கட்டடம் சிதிலமடைந்திருப்பதால் குழந்தைகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி அனுப்ப மறுத்து வரும் பெற்றோர்கள் பள்ளி கட்டடத்தை சீரமைக்கும் வரை புறக்கணிப்பு தொடரும் என்று தெரிவித்துள்ளனர். திருச்சி விமான நிலையத்திற்கு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து வந்த விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 2 உடும்புகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோலாலம்பூரில் இருந்து திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த விமான பயணிகள் மற்றும் அவர்களின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது ஒரு பயணியின் உடைமையில் 2 உடும்புகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து அந்த பயணியிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். மேலும் உடும்புகள் மீட்கப்பட்டது குறித்து வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.